வணக்கம் என் அன்பார்ந்த தெய்வீக மக்களுக்கு. இன்னைக்கு நம்ம வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பேசலாம். அவங்களுக்கு இங்கே வந்து எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத கேட்கலாம். வாங்க. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பெரியபாளையம் பக்கத்தில் கொசவன்பேட்டையிலேருந்து வரோம். சரி, ஓகே. எதனால் வாராகி அம்மன் கோயிலுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? என்ன மாற்றம் அப்படின்றத வந்தோம். எங்கள் பொண்ணு கொஞ்சம் நைட்லலாம் அழுவுறது இந்த மாதிரி இருந்தா பாதி நேரத்தில் எழுந்துச்சு அழுவா. எதுக்கு என்னன்னு புரியல. எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு பலன் தரல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஃப்ரெண்டு மூலியமா இந்த கோயில் தெரிஞ்சு அப்பா என்கிட்ட சொன்னார். அவர் தான் இங்கே போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கூட்டிகிட்டு வந்தார். வந்து முதல் நாளே வாராகி அம்மன் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த அம்மனை பிடிச்சி உழுக்கா என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. முடிஞ்சது வீட்டுக்கு போனோம், நிம்மதியாக தூங்கினோம். அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் பண்ண கஷ்டன்றது தூக்கமே இல்லாத இருந்தா பாப்பா. ஆமாம், அந்த அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தூக்கன்றதே இல்லை. சின்ன குழந்தையும் வச்சுட்டு அவளையும் வச்சுட்டு சமாளிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு பட்ட பாடு திண்டாட்டம் தான். வெறும் நைட்லேயே 12 மணிக்கு மேலேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நைட்லேயே காட்டுவா. கோயிலுக்கு சாமி பூஜை ரூமில் வந்து உட்கார மாட்டா. என்னையும் பிடிச்சி உகுளிக்கிடுவா. என்னை கடிச்சு ட்ரெஸ் எல்லாம் இழுத்து ரொம்ப சேட்டை. அது எல்லாமே இங்கே வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு நாள்லேயே அன்றைக்கி நைட்டே போய் நிம்மதியாக 4 பேரும் தூங்கினோன்னா அது வராது. இப்போ ஓவரால் ஓகேங்களா? நல்லா திருப்தியாக, ஓரளவுக்கெல்லாம் இல்லை, திருப்தியாக நல்லா இருக்கா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கா. இவன் இப்போ கொஞ்சம் சிடுன்னு இருக்கான்ட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு போனாலே எங்களுக்கு வீட்டில் நிம்மதி தெரியுது. முழு நம்பிக்கையாக இருக்குது உங்களுக்கு? நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் விடாமல் வரோம். எங்களால் எப்பப்போ முடியுதோ. இவருக்கு டியூட்டின்றது பிரச்சனையால் தான் அப்பப்போ வர முடியாமல் இருக்க ஒழிய எங்களுக்கு வரணும்னு தான் ஆசை, அப்பப்போ வந்துடணும்னு தான் ஆசை. இங்கே வந்துட்டு போனாலே நிம்மதியாக தூங்குறோம். பசங்களும் நிம்மதியாக தூங்குறாங்க, எங்களையும் தூங்க விடுறாங்க. நைட்டில் தூக்கன்றது இல்லைன்னாவே பெரிய பிரச்சனை தான். அதுலேருந்து விடுபடுறதுன்றது இந்த வாராகி அம்மன். ஆமாம், அவங்க தான் எல்லாமே செஞ்சுது. நிஹாரிக்காவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து விடுபட்டது வாராகி அம்மன் தான். ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அவ்வளோ இதுவாக பண்ணி தூங்க வச்சிட்டாங்க. அது போதும். வாராகி அம்மாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். பெரிய நன்றி தான். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நன்றியோட நிறுத்தக்கூடாது, வந்துகிட்டே இருக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நன்றி, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கோயில் அடி மிதிச்சோன்னா அந்த அளவுக்கு மாற்றம் குழந்தைகளுக்குமே சரி உங்களுக்குமே சரி ஒரு நிம்மதி. எங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு நல்லா பலன் கொடுத்தாங்க, பலன் கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லணும். இங்கே வந்துட்டு போனாலே நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், குழந்தைங்க நிம்மதியாக இருக்குது. அதுதான் வேணும். ஓகே, தேங்க்யூ.